ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராஃபிட் பல்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஏர்னிங் மணி, பணத்தை சம்பாதிக்கிறது. ரெண்டாவது மேனேஜிங் மணி, பணத்தை மேனேஜ் பண்ணுறது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட் சம்பாதிச்ச பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான். ஆப்வியஸாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கம்பல்சரி ஆகிடும். சேலரி கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது, எக்கச்சக்க கோல்ஸும் இருக்குது. அதுக்கு தான் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் மாதம் மாதம் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் இதுக்கு ஆன்சர் மட்டும் நம்மளுடைய லைஃபே மாற்றிடும். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களோட எக்ஸாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரெடி ஆகிடும். முதல்ல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பல பேருக்கு முதல்லே சம்பளம் கம்மி, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம முதலீடு பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் நம்மளை யாரும் சேவ் பண்ணி காப்பாற்ற மாட்டாங்க. எமர்ஜென்சி, கிட்ஸ் எஜுகேஷன், ஹவுஸ், ரிட்டையர்மெண்ட், மெடிக்கல் நீட்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் 10-20 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால் நம்மளோட ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சேலரி என்னமோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வருது. எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அழகாக மீட் ஆகுது. ஆனால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, சம்பளம் வந்ததுக்கப்புறம் நம்ம சேவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற திங்கிங் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும். நமக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கலான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் இன்கம், சேவ், ஸ்பெண்ட். ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க என்ன பண்ணுறோம் தெரியுமா? இன்கம், ஸ்பெண்ட், சேவ். இன்கம் வரும், அதை நம்ம செலவு பண்ணுவோம். மிச்சம் மீது ஏதாவது இருந்தால் அதை சேவ் பண்ணலான்னு நினைப்போம். இதுதான் ரொம்ப தப்பு. கரெக்டான மெத்தட் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்கம் வந்ததும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை செப்பரேட்டாக வச்சுட்டு தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அந்த செப்பரேட்டான அமௌண்ட் எவ்வளோன்னு யோசிக்கிறீங்களா? இதை தான் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியாக எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் தான் 50-30-20. 50% நீட்ஸ். அது என்னன்னா ரெண்ட்ஸ், ஃபுட்ஸ், ட்ராவல், பில்ஸ், இது எல்லாமே நீட்ஸில் வரும். அடுத்தபடியாக 30% வாண்ட்ஸ். இதில் என்னென்ன வரும்னா ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட், மொபைல் அப்டேட் பண்ணுறது, எங்கேயாவது டூர் போகிறது, இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீட்ஸில் தான் வரும். அடுத்தது 20%. இது என்னப்பா 20% அப்படின்னா, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எங்கெல்லாம் பண்ணலாம்? சிப்பில் பண்ணலாம், எஃப்டி போடலாம், பிபிஎஃப் போடலாம், ஸ்டாக்ஸில் போடலாம். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வருது. இப்போ நமக்கு சேலரி 20Kன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சரியாக 20% அப்படிங்கும்போது 4000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே 30K 30,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் 6,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 50,000 ரூபா சம்பாதிக்கிறவர் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். குறைந்தபட்ச ரூல் ஒன்று இருக்குது, அதுதான் 10% ரூல். இது என்னப்பா 10% ரூல்னு கேட்குறீங்களா? இன்கமில் 10% தான் அடிப்படை இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அதுதான் 10% ரூல். சேலரி 20,000 ரூபானா 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேலரி 30,000 ரூபானா 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேலரி 50,000 ரூபானா 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது உங்களோட ஃபியூச்சருக்கு பேசிக்கான ப்ரொடெக்ஷன். பட் ஐடியல் ரூல் என்ன தெரியுமா? 20% அல்லது 40% நம்ம சேவ் பண்ணுறது தான். இன்கம் ஸ்டேபிளாக இருந்து நமக்கு எக்ஸ்பென்சஸும் நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில். சேலரி 20,000 ரூபானா 4,000லேருந்து 8,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். அதே சேலரி 30,000 ரூபானா மாதத்துக்கு 6,000 ரூபாயிலேருந்து 12,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதே சேலரி 50,000 ரூபானா மாதத்துக்கு 10,000 ரூபாயிலேருந்து 40,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஏன் நம்ம இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? சரியான கேள்வி தான். அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் ரேட் 7-8% ஆயிருக்கு. எஃப்டி ரிட்டர்ன் 5-6% தான் ரிட்டர்ன் கொடுக்கு. ஸ்டாக்ஸ் சிப் ரிட்டர்ன் 10-14% தான் வருது. லைஃப் டே பை டேவாக எக்ஸ்பென்சிவாகவே போயிட்டுருக்கு. ஒரு வலுவான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட ஃபியூச்சரை சேவ் பண்ணும். இப்போ நம்ம லைஃபுக்கு ஃபிட் ஆகிற சிம்பிளான கால்குலேஷன் மெத்தட் பார்த்துடலாம். டோட்டல் மந்த்லி இன்கம் 32,000 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா. அதாவது ரெண்ட்டு, ஃபுட்டு, பெட்ரோலு, ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியமான செலவுகள் போக நம்மக்கிட்ட மிச்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். இதில் நம்ம மினிமம் 40% நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது 4,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு சேலரி அதிகமாக இருந்தால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகம் பண்ணணும். செலவுகள் அதிகமாக இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க, பார்ட் டைம் போய் வேலை செய்கிற பசங்க பார்த்தீங்கன்னா சேலரி 10,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க மினிமம் 1,000 rupees அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டை பில்டு பண்ணும். பேச்சுலர் வித் நோ கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா சேலரி 25,000ன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க 5-10K இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் வெல்த் கிரியேஷன் ஆகும் அவங்களுக்கு. ஃபேமிலி மேன் வித் 2 kids அப்படின்னு பார்த்தோம்னா சேலரி 40,000னா
6லேருந்து 12,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது கிட்ஸ் ஃபியூச்சர் ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும். ஹை இன்கம் யூத்துக்கு ஐடியில் வேலை செய்கிறாரு அப்படின்னா ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவர் வந்து மினிமம் 15,000லேருந்து 25,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது அவங்களுக்கு சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தா நமக்கு என்ன புரியும்? இன்கம் மாறும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நம்பர் மட்டும் இல்லை, அது உங்களோட லைஃப் கோல்ஸையே டிசைட் பண்ணும். அதனால் கோல் பேஸ்டு பிளானிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். கோல் 1 எமர்ஜென்சி ஃபண்ட். 3 to 6 மந்த்ஸுக்கான இன்கம்மை நம்ம சேவ் பண்ணணும். அதை நம்ம எஃப்டிஆர் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல் 2 கிட்ஸ் எஜுகேஷன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். இக்விட்டி ஆரும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். கோல் 3 ஹவுஸ் டவுன் பேமெண்ட். 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஹைபிரிட் ஆர் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். கோல் 4 ரிட்டையர்மெண்ட். ரொம்ப லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதில் பண்ணலாம்னா இக்விட்டி ஃபண்ட்ஸில் பண்ணலாம், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல் கிளியராக இருந்தால் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் சரியாக தெரியும். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆகும். 2வது சேவிங்ஸ் கேரண்டியாக பண்ணுவோம். கடனை அவாய்ட் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். நம்மளுடைய செல்வம் காம்பவுண்டிங் மூலியமாக பெருகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். எல்லா செலவுகளும் போக மிச்ச மீதி இருந்தால் மட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இது ரொம்ப ராங்கான அப்ரோச். இது லோன் இருந்தால் நம்ம முதலீடு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக 100 ரூபா 500 ரூபாயிலேருந்து கூட நம்ம சிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பெரிய அமௌண்ட் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்துடவே கூடாது. அந்த நாள் வராமல் கூட போயிடலாம். ஸோ சின்னதாக ஆரம்பித்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது எஃப்டியில் மட்டும் பணத்தை போடுறது. எஃப்டி ப்ளஸ் சிப்பில் மிக்ஸ் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நான் பணத்தை இன்னைக்கு போட்டேன், எனக்கு ஒரு வாரத்துலேயே ரிட்டர்ன்ஸ் வந்துடணும். 1000 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 1000 ரூபா ஒரு வாரத்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்து அது 2000 ரூபாய் மாறணும்னு நினைக்கிறது மிக 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 ரொம்ப பெரிய தப்பு. லாங் டேர்ம் பேஷன்ஸ் தான் நமக்கு வெல்த்தை கொடுக்கும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நானும் இன்றைக்கி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சின்னதாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 10% இருக்கணும். ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40% கூட இருக்கலாம். வரவு கம்மியாக இருந்தாலும் செலவு அதிகமாக இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு 500 ரூபாயில் ஆரம்பித்து அது கிராஜுவலாக 1000 ரூபா சிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அசோக் சைனிங் ஆஃப் ஃபார் நவ்.